ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அடோனாஸ் 12th மேத். இன்றைக்கி என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பிஓவோட மார்க்கெட்டிங் பிளான்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப். ஓகே, நம்ம கான்செப்ட்குள்ளே போகலாம். எஸ்பிஓ மார்க்கெட்டிங் பிளான்ஸ் இதை 3 கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க: மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர், மார்க்கெட்டிங் அசோசியேட். ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இதில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் லைஃப் லாங் நீங்கள் ஃப்ரீயாகவே ஒர்க் பண்ணலாம். இதில் 7 டேஸும் உங்களுக்கு டாஸ்க் இருக்கும். ஸோ இதில் டெய்லி டாஸ்க்கு தான். ஸோ ஒரு டாஸ்க்கு ₹5 உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் ஆன் ஆகும். உங்கள் அக்கௌண்ட்டில் 500 ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர். ஸோ இந்த இண்டிவிஜுவல் மார்க்கெட்டரில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃப்ரீயாக ஜாயின் பண்ணியிருப்பீங்க மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக. ஸோ நீங்கள் அப்கிரேட் ஆகணும்னு நினைக்கிறீங்க, அதாவது இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக ஆகணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எஜுக்வெஸ்ட்டில் 5999க்கு ஒரு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அது பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக அப்கிரேட் ஆகிடுவீங்க. ஸோ இதில் டெய்லி உங்களுக்கு டாஸ்க் இருக்கும். ஒரு டாஸ்க்கு ₹50 உங்களுக்கு ஆட் ஆன் ஆகும். உங்கள் அக்கௌண்ட்டில் 1500 ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வித்ட்ரா கொடுத்துக்கலாம். மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் இது ரெண்டுத்துலேயுமே எப்படிப்பட்ட ஒர்க் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சோஷியல் மீடியாவில் கண்டென்ட்டை ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் ஒர்க்காக இருக்கும். இப்போ மார்க்கெட்டிங் அசோசியேட் பார்க்கலாம். இப்போ நீங்கள் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக இருக்கிறீங்க, நீங்கள் ஒருத்தரை ரெஃபர் பண்ணுறீங்க, ரெஃபரல் கொடுக்குறீங்க. அவங்க உங்களை மாதிரியே மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக, அதாவது ஃப்ரீயாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களும் அப்கிரேட் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்க எஜுக்வெஸ்ட்டில் 5999க்கு ஒரு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோன்னே உங்களை மாதிரி அவங்களும் என்ன ஆகுவாங்க, இண்டிவிஜுவல் மார்க்கெட்டருக்கு வந்துடுவாங்க. ஸோ நீங்கள் என்ன ஆகுவீங்க அப்படின்னா, அப்கிரேட் ஆகி மார்க்கெட்டிங் அசோசியேட்டிவாக வந்துடுவீங்க. ஸோ இந்த மார்க்கெட்டிங் அசோசியேட்டில் ஒரு ரெஃபரலுக்கு ₹1000 உங்களுக்கு ஆட் ஆன் ஆகும். ஸோ இதில் மொத்தம் லிமிட் 40 தான். ஸோ 40 ரெஃபரல் தான் ஒரு ஐடியிலேருந்து கொடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் அவங்க திரும்ப ரீபர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு 500 ஆட் ஆன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரோ கமிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு டவுன்லைனர் கொடுத்துருக்கீங்க, அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட இன்கம்லேருந்து உங்களுக்கு 20% உங்களோட இன்கம்மாக வரும். அதாவது உங்கள் டவுன்லைனர் ₹100 ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் 20%, அதாவது ₹20 உங்களுக்கு இன்ட்ரோ கமிஷனாக உங்களோட வருமானத்தில் வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு டாஸ்க் இன்கம் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது 1500 ரீச் ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் வித்ட்ராவல் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த வித்ட்ராவல் வித்தின் 7 டேஸில் உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். இப்போது ரெஃபரல் கொடுத்துருக்கீங்க, ரெஃபரல் கொடுத்து அது உங்களுக்கு அக்கௌண்ட்டில் ₹1000 இருக்குது அப்படின்னா நீங்கள் வித்ட்ரா கொடுத்துக்கலாம். அந்த வித்ட்ராவல் வித்தின் 24 ஹவர்ஸில் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். ஸோ இதுதான் எஸ்பிஓ மார்க்கெட்டிங் பிளான்ஸ் பற்றி டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.